வணக்கம். தேர்தல் வர்றதுக்கு இன்னும் தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த ஆடியோவை நான் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறேன்? ஓகே. ஸோ நான் நாம் தமிழர் கட்சியை ஒரு 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ யூகேயில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் அரசியலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டோ ஈடுபாடோ இருந்தது கிடையாது. நான் நாம் தமிழர் சீமானன் பேசுகிறத ஒரு ஒரு 1 மந்த்தாக தான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த கட்சி இந்த கட்சி அப்படிலாம் கிடையாது. நான் இது வரைக்கும் ரொம்ப ஓட்டு போடுறதுலையோ அந்த நியூஸை ஈவன் பார்க்கறதுலையோ கூட பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. சரி, ஏன் இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் பேசுகிறேன். இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு நான் பேசலை. இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும், அது நிறைய பேரோட விருப்பம், படித்தவங்களோடது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. சரி, ஏன் நாம் தமிழருக்கு நம்ம வாக்களிக்கணும்? முதல் படத்தில் அர்ஜுன் முதலமைச்சரை கேள்வி கேட்பாரு. அப்போ நிறைய இளைஞர்கள் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்குமே, படித்தவராக இருக்காரு, இளைஞராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நாம் தமிழர் இதில் நான் பார்த்துருக்கேன். அதில் நிறைய பேர் இளைஞர்கள் தான். நிறைய பேர் ரொம்ப படித்தவங்க, என்னை விட உங்களை விட நம்ம எல்லாத்த விட நல்லாவே படித்தவங்க இருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, பிஹெச்டி படித்தவங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன் ஒருத்தர் இருக்காரு, கல்யாண சுந்தரம்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க பிஹெச்டி ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காரு, ஜெர்மனியில் இருக்காரு. அதே மாதிரி ஒரு தம்பி இருக்காரு, அவருக்கு 20 வயசு தான் ஆகுது. அவர் போட்டி போடலை, பட் அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாரு. அரிசந்திர சோழன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் அரசேந்திர சோழன், சாரி, அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் என்னோட ஏஜில், உங்கள் ஏஜில் 32, 35 இயர்ஸ், 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? சர்வீஸ் மைண்டாக இருக்கிறவங்க வரணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அக்கா இருக்காங்க, ஆர்கே நகர் தொகுதியில் தேவின்னு ஒருத்தவங்க போட்டி போடுறாங்க. அவங்க தாய்மடின்னு ஒரு ட்ரஸ்ட் சேலத்தில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை விட வேற யாருங்க வேணும் சர்வீஸ் மைண்டோட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு? அப்புறம் இவங்க இருக்காங்க, நம்ம வேற யார் இருக்கணும்? காமன் பர்சன் யாராவது இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஒரு அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அவர் ஆட்டோ ஓட்டுநர்னு சொல்கிறாங்க. எந்த கட்சியில் தைரியமாக ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு கேண்டிடேட் ஆகிற ஒரு வாய்ப்பை தருவாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அதே மாதிரி ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற ஒரு அண்ணா இருக்காங்க, அவர் பேர் அரவிந்த் குருசாமி. அவரோட வீடியோவை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். எனக்கு ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட், ஈவன் தான் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலுமே அவர் அவ்வளோ ஒரு நீர் வேளாண்மையை பற்றி அவ்வளோ ஒரு பக்காவாக ஒரு வீடியோ தயார் பண்ணியிருக்காரு. இவரை விட ஒரு இன்சைட்டாக இவ்வளோ டெப்த்தாக ஒரு வீடியோ தயார் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு எலிஜிபிளான கேண்டிடேட்டை தவிர நம்ம யாரை ப்ரிஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி இவங்க இவங்களுக்கு எதிரானவங்க, முஸ்லீம்க்கு எதிரானவங்க, இல்லை இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்க்கு எதிரானவங்க, இல்லை இவங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி அவங்க எதுக்குறாங்க. எல்லா ஜாதியிலேருந்தும் அவங்க கட்சியில் போட்டி போடுறாங்க. எல்லா மதத்தை சேர்ந்த முகமது கடாஃபின்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸும் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அந்த அக்கா இருக்காங்க. ஸோ இதை விட ஈக்குவலாக மக்களை ட்ரீட் பண்ணுற ஒரு தலைவர் எங்கேருந்து கிடைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரும் எப்போ பார்த்தாலும் சீமான் அண்ணா அதை சொன்னார், சீமான் அண்ணா அதை செஞ்சார், அதை சொல்ல சொன்னார், அவர் தான் கிரேட்டு, அவர் தான் காடு, அந்த மாதிரிலாம் யாருமே பேசுறது இல்லை. அவங்க கொள்கையை நம்பி தான் அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாரும் அந்த மாதிரி பேசுறது இல்லை. அவங்க யாரையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை. ஓரமாக தான் போறாங்க, எந்த இடத்துலையும் குப்பை போடுறது இல்லை. மக்களுக்கு பணம் கொடுத்து, பிரியாணியை கொடுத்து, சரக்கு வாங்கி கொடுத்து யாரையும் கூட்டிட்டு வர்றதில்ல. மீடியாக்கள் அவங்கள பயங்கரமா புறக்கணிக்கிறாங்க. எந்த ஒரு நியூஸுமே அவங்கள பத்தி வர்றதில்லை. எந்த ஒரு கருத்து கணிப்புலையும் அவங்க பார்ட்டியை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. பட் ஆனால் கரூர் கூட்டத்தில் நான் யூடியூப்ல பார்க்குறேன், 2000-3000 பேர் வரைக்கும் கண்டிப்பா அந்த கூட்டத்தில் இருப்பாங்க பொதுமக்கள். யாருக்கும் இவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வரல, யாருக்கும் பிரியாணி கொடுக்கல. எப்படி அவ்வளவு பேர் சேர்ந்தாங்க? அதை ஏன் மீடியா காட்டவே இல்லை? ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க வளர்ந்து வரவங்க அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதை கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேல ஏன் சீமான் அண்ணா சத்தமா பேசுறாரு, எப்பப்பதான் கத்தி கத்தி பேசுறாரு? உங்களுக்கு அப்ரைசல்ல நல்லா வேலை செஞ்சு கம்மியா ரேட்டிங் போட்டா கத்த மாட்டீங்களா?
நீங்க தியேட்டருக்கு போயிட்டு காசு வாங்கி டிக்கெட் எடுத்து தியேட்டருக்கு போகும்போது உங்க சீட்ல வேற யாராவது உட்காந்துருந்தா கத்த மாட்டீங்களா? அவருக்கு சின்ன அற்ப விஷயத்துக்கே நம்ம கத்தும் போது நம்மளோட வளங்கள் இயற்கை இப்படி ஒரு நாட்டுல இருந்துகிட்டு நம்ம வந்து வெளிநாட்டுல வந்து ஏங்க வேலை பார்க்கணும்? நாங்க ஏன் இங்க வந்து வேலை பார்க்கணும்? எங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு இருந்தா நாங்க ஏன் மற்ற நாடுகளுக்கு வரணும்? இங்க வந்து எங்களை ஈக்குவலாலாம் ட்ரீட் பண்றது இல்ல. ரேசிசம் இருக்கு. நம்மள வந்து பல மாதிரி இவங்க வந்து ஒரு மாதிரி கீழ்த்தரமா தான் பாக்குறாங்க. பிரவுன் ஸ்கின் இந்தியன்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம என்னதான் இன்டெலெக்சுவலி நல்லா இருந்தாலும் நம்ம நாட்டுல நம்மளுக்கு வேலை வாய்ப்பு தர முடியல. கெயில் திட்டம், மீத்தேன் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை போட்டு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையே நம்ம தொடர விடணும். நீங்க என்ன பழைய பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றீங்க, ஏன் போடணும்? அப்பா அப்பா வந்து எங்க அப்பா ஓட்டு போட்டாரு, எங்க தாத்தா ஓட்டு போட்டாரு, நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க அப்பா வந்து டிவிஎஸ் 50 ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. கொடுப்ப தம்பி இந்தாப்பா நீ இதே வண்டி ஓட்டு அப்படின்னு ஓட்டிடுவீங்களா? ஏன் ஓட்ட மாட்டீங்க? பல்சர் வாங்கி கொடு, யமாஹா அதோ நியூ மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கான், அதை வாங்கி கொடுன்னு தானே சொல்றீங்க. அதுல இருக்கிற அந்த இது வந்து ஏன் ஓட்டு போடுறதுல மட்டும் எங்க அப்பா போட்டாங்க அந்த பாட்டிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஏன் சொல்லணும்? ஒரு சின்ன பென்ட்ரைவா இருக்கட்டும், ஒரு சின்ன புக்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு டிக்கெட்டா கூட இருக்கட்டும், மூவி டிக்கெட்டா ரிவ்யூ படிக்காம வாங்கிறீங்களா? அமேசான்ல இருந்து பிளிப்கார்ட்ல இருந்து எல்லாருமே படிச்சுட்டு தானே வாங்குறீங்க. அப்பயும் ஒரு பார்ட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இவங்க யாருக்காவது நேத்து அந்த ஹரிச்சந்திர சோழன், சாரி நேம் தப்பா சொல்லியிருந்தேன்னா, அவங்க அவங்களோட ஒரு வீடியோ பாக்குறேன் நான். அவங்க வந்து என்ன பண்றாங்க, பொதுக்கூட்டத்துல நல்லா பேசிட்டு இருக்காரு அந்த தம்பி. அப்போ ஒரு மாஸ்க்ல இருந்து ஒரு இது வருது, அந்த ப்ரேயர் பண்ற அந்த ஒலிபெருக்கில அவங்க பண்ற அந்த ப்ரேயரோட சவுண்ட் வருது. இந்த தம்பி வந்து அதை மதிச்சு, அவங்க முஸ்லிம் ப்ரேயர் தான், ஸோ அதை மதிச்சு இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இவர் பேச்சை நிறுத்திட்டாரு. இந்த அளவுக்கு ஒரு பண்பாடான தேர்ந்த ஒரு கட்சி நீங்க காட்டுங்க. மக்கள் நாம் கண்ணு முன்னாடி செத்து போனாலும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு தலைவர்கள் எங்க இருக்காங்க? இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரேயர் பண்றாங்க, ஒரு தள்ளி இருக்கிற மாஸ்க்லாம் இந்த சவுண்ட் அவங்க இவங்க பேசுறத அவங்களோட ப்ரேயரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பண்பாடோட இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பட்ட மக்களை வந்து இன்னும் நம்ம எங்க தேட போறோம்? ஆல்ரெடி இருக்காங்க, ஏன் அவங்கள ஓட் பண்ண தயங்குறோம்? டிவில மட்டும்தான் பார்க்கணுமா, சினிமால மட்டும்தான் பார்க்கணுமா அந்த மாதிரி ஆளுங்க இருக்கணும்னு? நேர்ல வந்து யாருமே ஏத்துக்க மாட்டீங்களா? நான் கண்டிப்பா இந்தியா வரும்போது இவங்க எல்லாத்தையும் நேர்ல போய் பார்க்கணும். அவ்வளவு நல்லா பேசுறாங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. சரி ஓகே, நீ தான் அங்க இருக்கல, நீ எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு பேசுற? என்னால ஓட்டு போட முடியலங்க இந்த வாட்டி, ஆனா வந்து என்னோட ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே நான் கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கிறேன். இதே நாம் தமிழருக்கு, இதே இரட்டை மெழுகுவர்த்திக்கு. சோ இதுக்கு மேலேயும் நாங்க வந்து மாட்டோம், நாங்க கன்வின்ஸ் ஆகல, நாங்க இன்னும் பழைய கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்போம். ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து யாருமே புலம்ப கூட சொல்லி தப்பில்லை. இதையே நான் பேசுறேன்னா, நாங்க கரெக்டான கட்சிக்கு ஓட்டு போட்டால் உங்களை மாதிரி சில பேர் தப்பான கட்சிக்கு ஓட்டு போடுறதுனால தான் எல்லாருமே சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் இப்ப நாங்க மட்டும் எங்க தலைவர் தேர்ந்தெடுப்போம், எப்பவுமே சீமானந்தன் தலைவரா தேர்ந்தெடுத்துட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் நடக்க மாட்டேங்குது. நீங்க பண்ற தப்புனால நாங்களும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தயவு கூர்ந்து நீங்க வந்து அவங்க வீடியோவை பாருங்க, அவங்க பேசுறது கேளுங்க. இந்த அளவுக்கு இன்சைட்டோட ஒரு கட்சி படிச்சவங்க, பண்பானவங்க, சர்வீஸ் மைண்டோட இருக்கிறவங்க, நல்ல கரப்ஷன் இல்லாம இருக்க, ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இல்லாம இருக்கிறவங்க, நம்மளுக்காக போராடுறவங்க இருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுபர்த்தியில உங்க வாக்கு செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து என்னோட வேண்டுகோள் தான். அப்படியே நீங்க போய் செலுத்தணும்னு உங்க இஷ்டம். அப்புறம் ஒரு பழைய படத்துல வந்து PS வீரப்பா சொன்ன மாதிரி இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு சொல்லி தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி இதை கேட்டதுக்கு. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.